வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகள். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். சம்பளத்தை 30 வீதத்தால் அதிகரிக்காவிட்டால் நள்ளிரவு முதல் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடுவதாக மின்சார சபை ஊழியர்கள் தெரிவிப்பு. பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருந்த 3 சட்டமூலங்கள் வாபஸ். உயரதிகாரிகளின் போக்குவரத்திற்காக விமானப்படை வருடத்துக்கு 200 மில்லியன் ரூபாய் செலவிடுவதாக தகவல். விக்கிபீடியாவின் ஆங்கில மொழி மூல சேவைகள் இன்று இடைநிறுத்தம். தொடர்பான உள்நாட்டுச் செய்திகள். பிரபுக்களின் விமான போக்குவரத்திற்காக இலங்கை விமானப்படை ஹெலிகாப்டர்களுக்காக வருடாந்தம் 200 மில்லியன் ரூபாவை செலவிடுவதாக ஆளும் கட்சியின் பிரதம கொறடா அமைச்சர் தினேஷ் குணவர்தன இன்று பாராளுமன்றத்தில் குறிப்பிட்டார். ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் அகில விராஜ் காரியவசம் எழுப்பிய கேள்வியொன்றுக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இதனை கூறினார். பாராளுமன்ற உறுப்பினர் பிரதமரிடம் வினவிய கேள்விக்கு அமைச்சர் தினேஷ் குணவர்தன பதிலளித்தார். பின்னர் பிரதமர் இதற்கு பதில் வழங்கினார். குறைந்த காலப்பகுதியில் நாட்டிற்குள் அதிகளவிலான விமான பயணங்களை மேற்கொண்ட நபர் தாம் என பிரதமர் டி.எம். ஜெயரத்ன பாராளுமன்றத்தில் இன்று குறிப்பிட்டுள்ளார். ஒரே நாளில் 4 மதங்களுடன் தொடர்புடைய கூட்டங்களில் கலந்து கொள்ள வேண்டியிருந்ததால் தமது பயணங்களை இலகுபடுத்தும் நோக்கில் விமான சேவைகளை பயன்படுத்தியதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். கடந்த காலங்களை விடவும் அடுத்த மாதம் அளவில் அதிகளவிலான விமான பயணங்களை மேற்கொள்ள வேண்டிய தேவையுள்ளதாக பிரதமர் சுட்டிக்காட்டினார். ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் அகில விராஜ் காரியவசம் எழுப்பிய கேள்விக்கு பதில் அளிக்கும் போதே பிரதமர் டி.எம். ஜெயரத்ன இதனை குறிப்பிட்டுள்ளார். பிரதமரின் நேர்மையை மிகவும் பாராட்டுவதாக அகில விராஜ் காரியவசம் சுட்டிக்காட்டினார். இதனைத் தவிர அமைச்சர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் வேறு பல தேவைகளுக்காக ஹெலிகாப்டர்களை பயன்படுத்துவதாக அகில விராஜ் காரியவசம் குற்றம் சாட்டினார். தாம் கோரியுள்ள சம்பள அதிகரிப்பை இன்று நள்ளிரவுக்கு முன்னர் பெற்றுத் தருமாறு இலங்கை மின்சார சபை ஊழியர்கள் குறிப்பிடுகின்றனர். தமது கோரிக்கைக்கு உரிய பதில் கிடைக்காவிடின் பாரிய தொழிற்சங்க நடவடிக்கைக்கு செல்வதாக கொழும்பில் இன்று நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது அவர்கள் சுட்டிக்காட்டினர். கூட்டுத்தாபனங்களினதும் அதிகார சபைகளினதும் ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பாக விவாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பான தகவல்களை தொடரும் செய்திகளில் எதிர்பாருங்கள். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க எவ்வேளையும் மேலைத்தேய ஜனநாயகம் தொடர்பாக பேசுவதற்கும் அது தொடர்பில் முன்னிற்பதற்கும் அவர் பிரசித்தி பெற்றவர். பிரித்தானியாவின் இலத்திரனியல் ஊடகங்களுக்கான ஒழுக்க தர்மங்கள் அடங்கிய கட்டமைப்பை இலங்கையிலும் உருவாக்க வேண்டும் என ரணில் விக்ரமசிங்க தலைமை வகிக்கும் கட்சியின் செயற்குழுவில் அண்மையில் யோசனை ஒன்று நிறைவேற்றப்பட்டது. பிரித்தானியாவை உதாரணம் காட்டி அதற்காக முன்னிற்பதாக கூறும் எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்க உண்மையிலேயே ஜனநாயகத்தை பாதுகாக்கும் ஒருவரா? பிரித்தானியாவை தொடர்ந்து உதாரணம் காட்டும் ரணில் விக்ரமசிங்க அந்நாட்டின் அரசியல் விடயங்களில் இருந்து பாடம் கற்றுக் கொள்ளவில்லை என ஐக்கிய தேசிய கட்சியின் வெற்றிக்காக முன்னிற்போர் குறிப்பிடுகின்றனர். கடந்த பாராளுமன்ற தேர்தலில் தோல்வியடைந்த பிரித்தானியாவின் தொழிலாளர் கட்சியின் தலைவர் கோர்டன் பிரவுன் தனது தோல்வியை ஏற்றுக்கொண்டு பிரதமர் பதவியில் இருந்து விலகினார். அத்துடன் நின்றுவிடாது அரசியலுக்கு ஓர் முன்னுதாரணமாக தொழிலாளர் கட்சியின் தலைவர் பதவியில் இருந்தும் ராஜினாமா பெற்றார். கட்சியை வெற்றி பாதைக்கு கொண்டு செல்ல முடியாவிடின் 2ஆம் நிலை தலைவர்களுக்கு சந்தர்ப்பத்தை வழங்கிவிட்டு ஒதுங்கிவிட வேண்டும் என்பதை கோர்டன் பிரவுனின் நடவடிக்கைகள் எடுத்து காட்டுகின்றன. கட்சியை வெற்றி பாதைக்கு கொண்டு செல்ல முடியுமான இளம் தலைவர் ஒருவருக்கு பொறுப்பை வழங்கிவிட்டே அவர் கட்சியை விட்டு சென்றார். 1997ஆம் ஆண்டு பொதுத் தேர்தலின் பின்னர் முன்னாள் பிரதமர் ஜான் மேஜர் கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவர் பதவியில் இருந்து ராஜினாமா பெற்றார். அத்துடன் 1992ஆம் ஆண்டு பொதுத் தேர்தலின் பின்னர் தோல்விக்கான பொறுப்பை ஏற்றுக்கொண்டு தொழிலாளர் கட்சியின் தலைவர் பதவியில் இருந்து நீல் கினோக் பதவி விலகினார். இவ்வாறு எதிர்க்கட்சித் தலைவர்களும் பிரித்தானியாவின் மேலும் பல அரசியல்வாதிகளும் சிரேஷ்டத்துவம் மிக்க அரசியலுக்கு மதிப்பளித்து பொறுப்புகளை ஒப்படைத்துவிட்டு ஒதுங்கிக் கொண்டனர். 1994ஆம் ஆண்டு கட்சித் தலைவர் பதவிக்கு ரணில் விக்ரமசிங்க நியமிக்கப்பட்ட பின்னர் ஐக்கிய தேசிய கட்சி 2 தேர்தல்களை தவிர ஏனைய அனைத்து தேர்தல்களிலும் தோல்வியை தழுவியது. எனினும் தொடர்ந்தும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவராக ரணில் விக்ரமசிங்கவே செயற்படுகிறார். தலைவர் பதவியை தொடர்ந்தும் தக்க வைத்துக் கொள்வதற்காக கட்சியின் யாப்பை ரகசியமான முறையில் மாற்றுவதற்கு ரணில் விக்ரமசிங்க நடவடிக்கை எடுத்திருந்ததாக கட்சியின் வெற்றிக்காக முன்னிற்போர் குறிப்பிடுகின்றனர். ஊடகங்களுக்கு பிரித்தானியாவின் தர்மங்கள் குறித்து பேசும் ரணில் விக்ரமசிங்க அந்நாட்டு அரசியல் விழுமியங்களை ஏன் மதிப்பதில்லை என கட்சியின் வெற்றிக்காக முன்னிற்போர் கேள்வி எழுப்புகின்றனர். மக்களுக்காக எவ்வேளையும் அர்ப்பணிப்புடன் செயற்படும் ஊடகங்கள் அதன் ஒழுக்க தர்மங்களை பின்பற்றியே வருகின்றன. ஊடகங்களுக்கு
ஒழுக்க தர்மங்கள் குறித்து எடுத்துக் கூற கட்சியினுள் யோசனையொன்றை நிறைவேற்றும் ரணில் விக்ரமசிங்க அதற்கு முன்னர் அரசியல் விழுமியங்களை பின்பற்ற வேண்டும் அல்லவா? ஊழியர் சேமலாப நிதிய திருத்தச் சட்டம் மூலம் இன்று பாராளுமன்றத்தில் 59 மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதற்கு ஆதரவாக 71 வாக்குகளும் எதிராக 12 வாக்குகளும் அளிக்கப்பட்டுள்ளன. ஐக்கிய தேசிய கட்சி, இலங்கை தமிழரசுக் கட்சி மற்றும் ஜனநாயக தேசிய கூட்டமைப்பு ஆகியன இதற்கு எதிராக வாக்களித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருந்த 3 சட்டமூலங்கள் வாபஸ் பெறப்பட்டுள்ளன. இந்த சட்டமூலங்களை வாபஸ் பெறுவதாக சபை முதல்வர் அமைச்சர் நிமல் சிறிபாலடி சில்வா சபாநாயகருக்கு அறிவித்தார். ஊழியர் ஓய்வூதிய நன்மைகள் நிதிய சட்டம் மூலம், கடல் கடந்த ஊழியர்கள் ஓய்வூதிய நன்மைகள் திருத்தச் சட்டம் மூலம் மற்றும் ஓய்வூதியங்கள் சட்டமூலம் ஆகியவையே இன்று சபையில் வாபஸ் பெறப்பட்டுள்ளன. இரண்டாவது ராணுவ நீதிமன்றத்தின் நீதிபதிகளுக்கு எதிராக முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா தாக்கல் செய்த மனு மீதான விசாரணை அடுத்த மாதம் 1ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்த மனு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி ஸ்ரீஸ்கந்தராஜா முன்னிலையில் இந்த விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இந்த மனு மீதான விசாரணை இன்று நண்பகல் 1 மணிக்கு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் இடம்பெறவிருந்தது. எவ்வாறாயினும் முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகாவை நீதிமன்றத்திற்கு அழைத்து வருவதற்கு முன்னர் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு பின்னர் ஒத்திவைக்கப்பட்டது. විශ්වවිද්‍යාල සිසුන්ට කරන හිරිහැර අපි පිළිකුලෙන් හෙලා දකිනවා. பல்கலைக்கழக மாணவர்களுக்கு மேற்கொள்ளப்படும் துன்புறுத்தல்களை நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம். பல்கலைக்கழக மாணவர்கள் என்பவர்கள் நாட்டின் எதிர்கால தலைமுறையினர். ராணுவத்தினரும் போலீசாரும் அவர்கள் மீது தாக்குதல் நடத்த வேண்டாம் என நாம் தயவாக கேட்டுக்கொள்கின்றோம். தாம் கோரியுள்ள சம்பள அதிகரிப்பை இன்று நள்ளிரவுக்கு முன்னர் பெற்றுத் தருமாறு இலங்கை மின்சார சபை ஊழியர்கள் குறிப்பிடுகின்றனர். தமது கோரிக்கைக்கு உரிய பதில் கிடைக்காவிடின் பாரிய தொழிற்சங்க நடவடிக்கைக்கு செல்வதாக கொழும்பில் இன்று நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது அவர்கள் சுட்டிக்காட்டினர். கூட்டுத்தாபனங்களினதும் அதிகார சபைகளினதும் ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பாக விவாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம், இலங்கை மின்சார சபை மற்றும் நீர் வழங்கல் வடிகால் அமைப்பு சபை ஆகியவற்றின் ஊழியர்களுக்கான சம்பளத்தை 18 வீதத்தால் அதிகரிப்பது தொடர்பில் கடந்த 11ஆம் திகதி அமைச்சரவை தீர்மானித்தது. நாட்டில் உள்ள அனைத்து கூட்டுத்தாபனங்கள் மற்றும் சபைகளில் பணிபுரியும் அனைத்து தரங்களையும் சேர்ந்த ஊழியர்களினதும் சம்பளம் 3 வருடங்களுக்கு ஒருமுறை அதிகரிக்கப்பட வேண்டும். தொழிற்சங்கங்கள் சுட்டிக்காட்டும் விதத்தை பார்க்கும் போது வருடத்திற்கு ஆக குறைந்தது 10 வீத படி 3 வருடங்களுக்கு 30 வீத அதிகரிப்பு வழங்கப்பட வேண்டும். இறுதியாக 2009ஆம் ஆண்டு குறித்த நிறுவன ஊழியர்களின் சம்பளம் அதிகரிக்கப்பட்டது. குறித்த ஆண்டு ஜனவரி மாதம் சம்பளம் அதிகரிக்கப்பட வேண்டியுள்ள போதிலும் தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபட்டு நவம்பர் மாதம் கோரிக்கைகளை வென்றெடுத்ததாக தொழிற்சங்கங்கள் கூறுகின்றன. அதன்போது 22 வீத சம்பள அதிகரிப்பு வழங்கப்பட்டுள்ளது. அதன் பின்னர் இதுவரை சம்பள அதிகரிப்பு வழங்கப்படவில்லை என்பதுடன் 45 வீத சம்பள அதிகரிப்பு தற்போது வழங்கப்பட வேண்டும் எனவும் தொழிற்சங்கங்கள் குறிப்பிடுகின்றன. மின்சார சபை தொழிற்சங்க பிரதிநிதிகள் இன்று முற்பகல் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுடன் இந்த விடயம் தொடர்பாக கலந்துரையாடினர். ஊழியர்களின் சம்பளம் 18 வீதத்தால் அதிகரிக்கப்பட்டு பின்னர் ஜனாதிபதியுடன் நடைபெற்ற கலந்துரையாடலை அடுத்து 25 வீதமாக அதிகரிக்கப்பட்ட பின்புலத்திலேயே இன்று இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றது. 12 வீதத்திலிருந்து 18 வீதமாக அதிகரிக்கப்பட்டு பின்னர் ஜனாதிபதியுடன் கலந்துரையாடி 25 வீதமாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி நியாயமான முறையில் சம்பள அதிகரிப்பை வழங்கியுள்ளார். 30 வீதம் அதிகரிக்கப்பட வேண்டும் என ஒரு சில தொழிற்சங்கங்களை கோருகின்றன. ஜனாதிபதியின் தலைமையில் மின்சார சபை தொழிற்சங்க ஊழியர்கள் கலந்துரையாடலில் ஈடுபட்ட போதிலும் இன்று பகல் மின்சார சபையின் பிரதான அலுவலகத்திற்கு முன்பாக ஒன்று கூடிய இவர்கள் ஆர்ப்பாட்டம் ஒன்றில் ஈடுபட்டனர்.
மேலும் 3 வருடங்களுக்கு இந்த அளவு தொகையை கிடைக்கும். அவ்வாறு என்றால் வருடத்திற்கு 15% மாத்திரமே கிடைக்கின்றது. எனவே நாம் தொடர்ந்தும் போராடுவோம். இன்று நள்ளிரவு 12 மணிக்கு முன்னர் ஆக குறைந்தது 30% வழங்கினால் மீள் பரிசீலனை செய்வோம். அவ்வாறு நடைபெறாபடி நாடு பூராகவும் தொழிற்சங்க நடவடிக்கையை முன்னெடுப்போம். மின்சாரத்தை துண்டிக்கும் செயற்பாட்டினை மேற்கொண்டாலே தவிர வேறு எதனையும் இவர்களால் செய்ய முடியாது. மின்சார கட்டமைப்பை பொறியியலாளர்களை நிர்வகிக்கின்றனர். வெளி அலுவலகங்களில் இருக்கும் ஒரு சிலரால் இதனை நிர்வகிக்க முடியாது. இலங்கை மின்சார சபையில் தொழில் புரியும் பயிற்சி பெறாத ஊழியர் ஒருவரின் அடிப்படை சம்பளம் 17,800 ரூபாவாகும். தொழிற்சங்கங்கள் கோரும் 45% சம்பள அதிகரிப்பை வழங்கினால் அந்த ஊழியரின் சம்பளம் மேலும் 8,010 ரூபாவால் அதிகரிக்கும் என தொழிற்சங்கங்கள் கூறுகின்றன. இதேவேளை நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபையின் ஊழியர்களும் சம்பள அதிகரிப்பு கோரி இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்றில் ஈடுபட்டனர். ரத்மலானியில் உள்ள நீர் வழங்கல் வடிகால் அமைப்பு சபையின் தலைமை அலுவலகத்திற்கு முன்பாக இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. 3 வருடங்களுக்கு ஒரு முறை அதிகரிக்கப்படும் சம்பள அதிகரிப்பை நியாயமான முறையில் வழங்குமாறு கூறுகின்றோம். வருடத்திற்கு 10%க்கும் அதிகப்படியாக சம்பளம் அதிகரிக்கப்பட வேண்டும். அவ்வாறு இல்லாவிடின் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவோம். நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபையில் ஆக குறைந்த அடிப்படை சம்பளம் 12,680 ரூபாவாகும். தொழிற்சங்கங்கள் கோரும் 33% சம்பள அதிகரிப்பை வழங்கினால் அவர்களின் சம்பளம் 4,184 ரூபாவால் அதிகரிக்கும். துறைமுகம் மற்றும் பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் ஆகியவற்றின் தொழிற்சங்கங்களின் நிலைப்பாடு என்ன? துறைமுக அதிகார சபையின் ஊழியர்களின் அடிப்படை சம்பளத்தை 1000 ரூபாவால் அதிகரிப்பதற்கு அதிகார சபையின் சம்பள குழு தீர்மானித்துள்ளதாக துறைமுக சேவைகள் சங்கத்தின் செயலாளர் கூறினார். அத்துடன் 2250 மேலதிக கொடுப்பனவை வழங்குவதற்கும் நிர்வாகம் இணக்கப்பாட்டிற்கு வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டதை அடுத்து தாம் தொழிற்சங்க நடவடிக்கையில் கலந்து கொள்ளவில்லை என துறைமுக சேவைகள் சங்கம் கூறுகிறது.